என் தங்கச்சி பின்னாடி சுத்தாத, அவளை காதலிக்கிறத நிறுத்திடு, அவளை மறந்துடு என கொலை மிரட்டல் விடுத்து வந்த காதலியின் சகோதரன். கொலை மிரட்டலை துச்சமாக மதித்து காதலியை அழைத்து சென்ற போது பாக்கெட்டில் திருப்புலியோடு சென்ற சகோதரர் சரமாரியாக குத்தி கொலை செய்து வெறிச்செயல். கர்நாடக மாநிலம் பெலகாவி டவுன் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான இப்ராஹிம் கவுஸ். அதே பகுதியை சேர்ந்த முசாமில் சட்டிகேரி என்பவரின் சகோதரியை இப்ராஹிம் கவுஸ் உயிருக்கு உயிராக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அண்ணன் சட்டிகேரிக்கு தெரியாமல் இருவரும் வெளியே சென்று காதலை வளர்த்து வந்த நிலையில் இந்த காதல் விவகாரம் முசாமில் சட்டிகேரிக்கு தெரிந்துவிட நேரடியாக இப்ராஹிம் கவுஸை சென்று சந்தித்த அண்ணன் சட்டிகேரி, இனி எனது தங்கை பின்னால் உன்னை பார்க்கவே கூடாது, பார்த்தா அதுதான் உன்னுடைய கடைசி நாள் என ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த ஜோடியின் காதல் எல்லை கடந்து இருந்ததால் அண்ணனின் கொலை மிரட்டலை துச்சமாக மதித்து அடுத்த நாளே அவர்கள் மோட்டார் சைக்கிளில் வெளியே சுற்றச் சென்றார்களாம். ஆனால் அவர்கள் பின்னாலேயே யமன் போல முசாமில் சட்டிகேரி தொடர்ந்து சென்று இருக்கிறார். அவர்கள் சென்ற வாகனத்தை மடக்கி ஒரே ஆளாக இப்ராஹிம் கவுஸிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்திருக்கிறார் சட்டிகேரி. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சரமாரியாக தாக்க நிலை குலைந்து கீழே விழுந்திருக்கிறார் இப்ராஹிம் கவுஸ். அதன் பிறகு அவர் எழுந்திருக்கவே இல்லை. காதலி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அலறி கூச்சலிட அவ்விடத்திலிருந்து சட்டிகேரி தப்பி ஓடிவிட ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இப்ராஹிம் கவுஸை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி ஓடி தலைமறைவாகி இருக்கும் சட்டிகேரியை தீவிரமாக தேடி வருகிறார்கள்.